முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல மோடி அவர்கள் பேரை வெளிப்படையா சொல்றதா இருக்கட்டும். இதற்கு முன்னாடி விஜய் அவர்கள் ஒரு நிலைப்பாட்டுல இருந்தாரு. தொடர்ச்சியா விமர்சனம் வைக்க 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 அவரு மற்றவர்களுடைய விமர்சனத்தின் மூலமாக தன்னுடைய நிலையை வந்து மாற்றிக் கொள்றாரா? அது நல்ல விஷயம் தான் என்னோட கருத்து. ஏன்னா, ஏதோ வந்து இருட்டு அறையில் குருட்டு பூனை மாரி பேசிட்டு இருக்காம, அட்லீஸ்ட் பெயரை சொல்லி பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. எதுக்காக தயங்கணும்? மோடி பேர சொல்றதுக்கோ, ஸ்டாலின் பேர சொல்றதுக்கோ ஏன் தயங்கணும்? நேரடியாக எந்த குற்றச்சாட்டையும் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால வந்து ஒருவேளை அவருக்கு பயமா இருக்கா? அப்படின்ற மாரியான கேள்விகள் எழும்போது, நான் எதுக்கும் பயந்தவன் கிடையாதுன்னு காமிக்கிறதுக்காக நேரடியா பெயர சொல்றார். என்ன கேட்டா வந்து அவரு பெயரை மத்திய அவர் ஏற்கனவே அவர் சொன்ன மாரியே மத்திய அரசுன்னா, அது மோடியோட அரசு தான். மாநில அரசுன்னா அது ஸ்டாலின் அவர்கள் அரசு தான். அது மத்திய அரசு குறை சொன்னாலும் சரி, மாநில அரச விமர்சனம் பண்ணாலும் சரி, அது வந்து கிட்டத்தட்ட மோடி அண்ட் ஸ்டாலின விமர்சனம் பண்ற மாரி தான். இருந்தாலும் சிலர் வந்து அவருக்கு தைரியம் இல்ல. நடிகரா இருக்காரு. ஏற்கனவே பலவிதமான மத்திய அரசோட இன்கம் டாக்ஸ் போன்ற விஷயங்களால பாதிக்கப்பட்டிருக்காரு. அதனால ஒருவேளை மத்திய அரசு மோடியோட பேர் சொல்லாத இருக்காரா? அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அவர் வந்து ஒரு பாலிசி லெவல்ல வந்து யாரோட பேரும் சொல்ல வேண்டாம் அப்படின்ற ஒரு லெவல்ல இதுவரையும் இருந்தார் போல. இப்போ வந்து இந்த மாரி விமர்சனங்கள் வரவே பெயரை சொல்லியிருக்கிறார். எனக்கு என்னவோ பெயர் சொல்றத மாத்தினதுனாலேயே பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விட்டார் என்று நினைக்கவில்லை. அவரும் வந்து அது அதிமுக, பாஜக என்ன பிரச்சனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறதோ, பாஜக விடுங்க. குறிப்பாக அதிமுக என்ன பிரச்சனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறதோ, அந்த பிரச்சனைகளை தான் அவரும் சொல்லியிருக்காரு என்பது என்னுடைய கருத்து.